அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழகில் துணைவேந்தர் இல்லாததே மாணவி வன்கொடுமைக்கு காரணம் என்று ஈஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாததே இதற்கு காரணம் என்று ஈஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவத்தில் ஆளுநரே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சதன் திருமலைக்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் என்று மதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான குற்றவாளிகள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஈஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். அதேபோல ஆளுநரே இந்த விவகாரத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று மதிமுக தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழலில் பல்கலைக்கழகில் துணைவேந்தர் இல்லாததே காரணம் என்று ஈஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். உண்மையான குற்றவாளிகள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏ கொங்கு ஈஸ்வரன் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். ஆளுநரின் செயலில் சந்தேகம் இருப்பதாக வேல்முருகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலை மாணவி சம்பவத்தில் ஆளுநரை பொறுப்பேற்க வேண்டும் என்று சதன் திருமலைக்குமார் தெரிவித்திருக்கிறார். வேந்தர் என்ற முறையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்திற்கு ஆளுநரே பொறுப்பேற்க வேண்டும் என்று சதன் திருமலைக்குமார் தெரிவித்திருக்கிறார். அந்த சார் ஆளுநராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எம்எல்ஏ ஈஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளில் துணைவேந்தர்கள் இல்லை என்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கொங்கு ஈஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அது தொடர்பாக பேசி வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், விவரங்களை வழங்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது அதன் மீதான விவாதமானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அதில் பேசி வருகிறார்கள். ஈஸ்வரனை பொறுத்தவரை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த சம்பவம் மிகவும் வேதனையானது, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இது நடப்பதற்கான காரணம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். 68 கோடி ரூபாய் அளவிற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே குளறுபடிகள் நடந்துள்ளது. அங்கு துணைவேந்தர் தற்போது இல்லை. அந்த பல்கலைக்கழக வளாகம் துணைவேந்தர் இல்லாததுதான் இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைவேந்தரை நியமிக்க ஆளுநர் முன்வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர் விசாரணை இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்தாலும் கூட இது நடப்பதற்கான காரணம் என்ன உள்ளிட்டவை தொடர்பாக விசாரிக்க வேண்டும் எனவும் அந்த சார், அதாவது எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த சார் என்பவர் ஆளுநராக இருந்தாலும் கூட அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மதிமுக சார்பில் சதன் திருமலைக்குமார் அவர் பேசியிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தருவதற்கான பணிகளை மாநில அரசு செய்து கொண்டிருப்பதாகவும் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்து சிலர் விதிகளை வகுத்திருக்கிறார்கள். இது போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் அங்கே பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இதற்கு முழு பொறுப்பும் ஆளுநர் தான் ஏற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அதே போல தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாரிமுத்து சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர் பேசுகையில் அவரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்க வேண்டும், பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாடுக்கு யார் காரணம் என்பதையும் விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். யாராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்களை தப்பவிடக்கூடாது, அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாகை சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலிக்கும் இதே போன்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்தான முதல் தகவல் அறிக்கை தொழில்நுட்ப கோளாறால் வெளியே வந்தது என கூறப்படுவது ஏற்புடையது அல்ல என்று
அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேசிய தகவல் மையத்தை விசாரணை வளையத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும், உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் நாகை மாலி கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அதே போல விசிக சார்பில் சிந்தனை செல்வன் பேசி வருகிறார். அவரினுடைய பேச்சை பொறுத்தவரை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்கிறது, வேலை செய்யவில்லை என்பதை தாண்டி சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளி செல்போனில் உரையாடிய நபரை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஆளுநரால் நிர்வகிக்க வேண்டிய வளாகம். ஆளுநர் தான் வேந்தர், அவர்தான் துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய பொறுப்பு ஆளுநருக்கு உண்டு என்றும் சிந்தனை செல்வன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒட்டுமொத்த பல்கலைக்கழக நிர்வாகமும் முடங்கி போயிருப்பதற்கு காரணம் ஆளுநர் தான் என்றும் சிந்தனை செல்வன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆளுநர் என்கிற அடையாளத்தின் மூலமாக தமிழகத்தில் உள்ள கல்வி கட்டமைப்பின் மீது மோசமான தாக்குதல் நடந்து கொண்டிருப்பதாகவும் சிந்தனை செல்வன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை இந்த தீர்மானத்தின் மீது பேசி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.